கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தில் நமக்கு எதை வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தேவ செய்தியின் தலைப்பாக அவருடைய பிரசன்னத்தில் இருந்து வரும் பலம் என்று, the strength from his presence, அவருடைய பிரசன்னத்திலிருந்து வரும் பலம் என்று. ஹல்லேலூயா. நாம் இந்த தேவ செய்தியின் இந்த தலைப்பில் கேட்க இருக்கிறோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரை நீர் எங்களிடத்தில் இந்த வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா ஆளுகின் வாழ்க்கையாக ஹல்லேலூயா மாற்றுவதற்காக கிருபை தாரும் ஐயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த சத்தியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் இதயத்தை தெரிந்து தருகிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் இதை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். காண்போம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது தேவ பிரசனம் இருக்கும் இடத்தில், அதற்கு அர்த்தம் என்ன? தேவ பிரசனம் இருக்கிறது என்றால் அதற்கு அர்த்தம் அவருடைய பிரசனம் இருக்கும் இடத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கும் இடத்தில் அவருடைய பிரசனம் இருக்கும். அதே நேரத்தில் அவர் இருக்கும் இடத்தில் அவருடைய மகிமையும் இருக்கும். அவருடைய பிரசன்னமும் மகிமையும் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கும்? கனமும் மகிழ்ச்சியும் வல்லமையும் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் அவர் நம் மத்தியில் வந்து இறங்கும் போது அவர் நமக்காக 3 காரியத்தை தருகிறார். அவருடைய கனத்தை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய பலத்தை. ஹல்லேலூயா. நம்மை கனப்படுத்துகிறார். வைக்கப்பட்ட இடத்திலெல்லாம் ரெட்டிப்பு கனத்தை தருகிறார். அவருடைய மகிமையின் பிரசனம் நம் மீது வந்து இறங்கும் போது ஹல்லேலூயா அவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அவருடைய பிரசனத்தில் ஹல்லேலூயா ஆனந்தத்தை தருகிறார். அதே நேரத்தில் நமக்கு பலத்தை தருகிறார். சோர்ந்து போய் நாம் வரும்போது நாம் உணர்கிறோம் அவருடைய பிரசனத்தில் உற்சாகமாக திரும்பி போவதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவருடைய பலத்தை நமக்கு அவர் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துக்கத்தோடு வரும்போது, நாம் தேவ பிரசன்னத்திலிருந்து போகும்போது மகிழ்ச்சியோடு போவதற்கு காரணம் என்ன? அவர் நமக்காக இறங்கி அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய மகிமையின் வல்லமை நமக்குள் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த 2 காரியத்தை நாம் நன்றாக உணர முடிகிறது. நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியும் நமக்கு வரும் பலத்தையும் நாம் உணர முடிகிறது. அதனோடு கூட நமக்கு அவர் கனத்தையும் அளிக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வெட்கப்பட்டு போனேன் ஆண்டவரே இந்த இடத்தில் என்று சொல்லி வரும்போது அவருடைய மகிமையின் பிரசனம் நமக்கு கனத்தை தருகிறது. ஹல்லேலூயா. நாம் ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் ஹல்லேலூயா தேவ பிரசனத்தில் வரும்போது யாரை சந்திக்க வருகிறோம்? நாம் கர்த்தராகிய தேவனை ஹல்லேலூயா அவருடைய வல்லமையின் பிரசனத்திற்கு வருகிறோம். இயேசுவை சந்திக்க வருகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தான் நாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு உடைய நாம் அணிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸுக்கு தேவையான உடையை அணிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் விளையாட போகும்போது அதற்கேற்ற உடையை அணிந்து கொள்ளுகிறோம். கேஷுவலாக ஏதாவது சினிமாக்கு இல்லை இந்த மாதிரி வெளியே சாப்பிட போகிறது, ஊர் சுற்ற போகும்போது அதற்கு ஏற்ற உடை, கடற்கரைக்கு போகும்போது அதற்கேற்ற உடை. அதே வண்ணமாக கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது
நாம் அதற்கு ஏற்ற உடையை அணிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்? ஹல்லேலூயா. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான இயேசுவை நாம் சந்திக்க விருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாம் நம்முடைய மாம்ச கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒளியாக ஹல்லேலூயா நம்ம பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மகிமையான பிரசன்னத்தில் அவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவ ஆவியும் உண்மையிலும் தொழுது கொள்வதற்காக நாம் தேவ பிரசன்னத்தில் வரும்போது நாம் வந்து நாம் அப்படி வெறுமையாக போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரம்பி வழியும் பாத்திரமாக நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதாவது இந்த வாரத்திற்கான பலம் நமக்கு தேவை. நமக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை தரும் தேவன், சமாதானத்தை தரும் தேவன். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார்? எப்படி நம் வாகனத்தில் அந்த எரிபொருள் முடிந்த உடனே நேராக பெட்ரோல் பங்கு போயிட்டு நிரப்புகிறோமோ அதே வண்ணமாக வாரத்துக்கு ஒரு தடவை நம்முடைய பாத்திரத்தை நாம் நிரப்ப வருகிறோம் தேவ பிரசன்னத்திற்குள்ள. ஹல்லேலூயா. நாம் வாகனத்தை நிரப்பாமல் இருந்தால் நடு ரோட்டில் என்ன செய்யும்? அது வாகனம் நின்றுவிடும். அதுக்கப்புறம் தள்ளின்னு தான் போனோம் வாகனத்தை. ஆனால் அதே வண்ணமாக தான் ஒரு வாரம் சபைக்கு வரலைன்னா, தேவ பிரசனத்தை வரலைன்னா நம்முடைய வாகனத்தை என்ன செய்யணும்? நம்ம தள்ளின்னு தான் போகணும். அந்த வாகனம் செயல்படாது. ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இல்லாத அந்த பாத்திரம் தேவனுடைய வல்லமையினால் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. பல பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை போல், அதாவது வெறுமையாக தோணும். உள்ள ஏதோ வேக்யூம், ஏதாவது காலியான ஒரு இடம் இருக்கிற வண்ணமாக தெரியும். ஹல்லேலூயா. நம் சபைக்கு போகாத அந்த வாரத்தில் ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியை நிரப்புகிறார், நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிறார். இதனால் நிரப்புகிறார்? அவருடைய மகிமையின் பிரசனத்தினால். அந்த மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பும் போது நமக்கு அவர் 3 காரியங்களை தருகிறார். ஒன்று அவருடைய கனத்தை, இரண்டாவது அவருடைய சந்தோஷத்தை, மூன்றாவது அவருடைய பலத்தை. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் நமக்குள் அவர் நிரப்புகிறார். அவருடைய மகிமையினால் நிரப்பும் போது நாம் இந்த நேரத்தில் இதனால் வருகிற அவருடைய பிரசன்னத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கும்போது நமக்கு வரும் பலனை பற்றி, இது பலம் அல்ல, இது நமக்கு வரும் ரிவார்டு, பலனை பற்றி நமக்கு என்ன பலன் இருக்குது நாம் தேவ பிரசன்னத்தில் வந்து சேரும்போது என்பதை நாம் காண இருக்கிறோம். 4 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண்போம். எரேமியா 33வது அதிகாரம் 6, 7 என்ற 2 வசனங்களை வாசித்து அதை அறிந்து கொள்வோம். இந்த முதல் துணை தலைப்பு ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ், அவருடைய சுகமும் விடுதலையும் என்ற தலைப்பில் இருக்கிறது. எரேமியா 33வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்து அவர்களை கட்டுவித்து. ஹல்லேலூயா. அதாவது அவருடைய பிரசன்னத்தில் அவர் நம்மை பரிபூர்ணமாக்குகிறார். எதனால் பரிபூர்ணமாக்குகிறார்? அவருடைய சமாதானத்தையும் சத்தியத்தையும் நமக்குள் நிரப்பி, என்னுடைய சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமாதானத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நமக்குள் அவர் நிரப்பும் போது நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் நமக்கு சுகத்தை வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில். எதனால்? அவருடைய சமாதானத்தினால் நிரப்பும் போது, அவருடைய சத்தியத்தினால் நிரப்பும் போது, அவருடைய வார்த்தை அனுப்பும் போது
அப்படி வார்த்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்தி நமக்கு வர இருக்கும் அழிவிலிருந்து நம்மை விடுவித்தார் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா நமக்கு இந்த யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திரும்பி முன்னிருந்த போல் அவர்களை கட்டுவித்து ஹல்லேலூயா அவர்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு சிறையிருப்பு இருந்தாலும் சரி, எந்த கட்டு இருந்தாலும் சரி, அந்த கட்டிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை திரும்ப கட்டுகிறார். ஹல்லேலூயா நம்மை திரும்ப எழுப்புகிறார் நம்மை. ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தில். அதாவது பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் ஒரு நுகத்தை வைத்து நாம் வரும்போது, நுகம் என்றால் கழுத்தில் இருக்கும் ஒரு பாரம், அதனால் நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாத நிலை, ஆவிக்குரிய நிலை இது. அந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் வரும்போது அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நம்முடைய நுகத்தை அவருடைய அபிஷேகத்தினால் முறித்த உடனே ஹல்லேலூயா நமக்கு அதனுடைய அந்த வல்லமை வந்து, அபிஷேகம் வந்து நம்முடைய அந்த நுகத்தை, நம்முடைய கழுத்தில் இருக்கும் நுகத்தை அழித்த ஹல்லேலூயா அந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா நம்முடைய விடுதலையை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அதனால்தான் பல பேர் இந்த இடத்தில் வரும்போது என்ன சொல்லுகிறார்கள், நாம் வரும்போது பயங்கர சோர்வோடு வருகிறேன், அதாவது பாரத்தோடு வருகிறேன், இந்த பாரம் ஏதோ இறக்கி வைத்த வண்ணமாக இருக்கிறது, போகும்போது அந்த பாரம் இல்லாமல் போகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அவருடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பல பேர், நான் இந்த இடத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த வழியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தார், தேவ பிரசன்னத்திற்குள் காலடி வைத்த உடனே ஒரு ஷாக் அடிக்கிற வண்ணமாக ஒரு 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 வல்லமை எனக்குள் இறங்கினது என்று ஹல்லேலூயா நாம் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா அதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் மகிமையின் வல்லமை, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா அந்த அபிஷேகம் நமக்கு இறங்கும் போது அவர் நம்மை பரிபூர்ண ஆக்குகிறார். எந்த நாள் பரிபூர்ணமாக்குகிறார்? ஹல்லேலூயா சத்தியத்தினாலும் அவருடைய சமாதானத்தினாலும் நிரப்பி நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் நமக்கு ஹல்லேலூயா சுகத்தையும் விடுதலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய சமாதானம் எப்போ வரும்? அவருடைய சத்தியத்தை அனுப்பும்போது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும் போது ஹல்லேலூயா அப்பொழுது தேவ சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா இந்த சுகம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சமாதானம் திரும்பி சமாதானம் போவதற்கு காரணமே என்னது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளால். ஹல்லேலூயா ஒரு பல வருஷங்கள் முன்பாக, அதாவது இந்த தொடக்கத்தில் இந்த 2005-6 இந்த சபை தொடங்கின நாட்களில் ஒரு சிஸ்டர் வந்து உட்காந்தாங்க. அவங்க கர்த்தர் அவர்களை ரொம்ப முதியவர், அவர்கள் சீனியராக இருப்பவர்கள், அவர்களுக்கு தெரியாத சபையே கிடையாது. அந்த நேரத்தில் நம்முடைய சபை தொடங்கின நாட்கள் அவர்கள் ஏதோ கர்த்தர் சொன்னார் என்பதை அறிந்து வந்து உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லவும் இல்லை, அவர் ஜெபித்து கொள்ளவும் இல்லை. தொடர்ந்து 6 மாதம் வந்து கொண்டிருந்தார்கள். 6 மாதத்தில் அவர்கள் ஏதோ அவர்கள் சரீரத்தில் ஏதோ உணர்ந்து டாக்டரத்தில் போய் கேட்டார்கள், ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் டாக்டர்கிட்ட ஏதாவது நீங்கள் மாத்திரை ஏதாவது சாப்பிட்றீங்களா? அவங்க சொன்னாங்க, டயபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்றேன். அப்படியா, உங்கள் டயபெட்டிஸ் பார்ப்போம்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா டயபெட்டிஸ் நார்மலாக தானே இருக்குது, ஏன் மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வரும்போது 600 சில்லற டயபெட்டிக் கவுண்ட் இருந்தது. அந்த நேரத்தில் கோமா கூட வரலாம், அந்த நிலையில் வந்தாங்க. கர்த்தர் அவருடைய சத்தியத்தினால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த சத்தியத்தை உட்கார்ந்து கேட்டு 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 அவர்களுக்கு அந்த டயபெட்டிஸ் நோயிலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலை. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த டயபெட்டிஸ் திரும்பி வரல. ஹல்லேலூயா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தார்கள். தேவ வார்த்தை சத்தியம் கேட்டு அவர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? சுகத்தை தந்தார். எதற்கு இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சத்திய வார்த்தை. அவருடைய பிரசனத்திற்குள் அவர் நமக்கு சத்தியத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் நிரப்புகிறார்.
இந்த சத்தியத்தையும் சமாதானத்தையும் நமக்கு நிரப்பும் போது நமக்கு விடுதலையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, சுகத்தையும் நமக்கு அவர் தருகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது நாம் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு வர வேண்டும். ஏன்? நாம் தேவ பிரசன்னத்திற்குள் போனால் நாம் வெறுங்கையோடு திரும்புவதில்லை. என்னுடைய தேவைகளை நான் பெற்றுக்கொண்டே வருவேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும் ஆவியில். ஹல்லேலூயா. நான் பார்க்க போகிறது யார்? சாதாரண ஒரு ராஜாவை இல்லை, எல்லா ராஜாவுக்கும் ராஜாவாக இருக்கிற இயேசுவை நான் சந்திக்க இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆவியில் நாம் முழு தெளிவோடு இருக்க வேண்டும். நாம் தேவ பிரசன்னத்திற்குள் வரும்போது அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தெளிவு இதனால் வருகிறது, நாம் காண முடியாத காரியத்தை ஆவிக்குரிய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. பலர் சொல்லுவார்கள், நானும் அந்த நினைத்திருக்கிறேன், இதற்கு முன்பு இயேசுக்குள் வருவதற்கு முன்பாக, ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பாக ஏன் இந்த கிறிஸ்துவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் பைபிள் எடுத்துட்டு சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்? இந்த காலத்தில் நாம் இயேசுவை அறிவதற்கு முன்பாக நான் எந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன். ஆனால் கிறிஸ்துவர்கள் வார வாரம் பைபிள் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கிறது நம் ரோட்டில் பார்த்துன்னு இருக்கேன். ஏன் இந்த அது அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது என்று நினைத்துன்னு இருப்பேன். இவ்வளோ உற்சாகமாக போகிறாங்க, குடு 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 குடுன்னு இந்த லேட் ஆச்சுன்னா இந்த அவசரம் பாருங்கள் போகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள் வந்த பிறகு தான் தெரிகிறது. ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் சந்தோஷம், ஹல்லேலூயா, வேறு எந்த காரியம் நமக்கு தர முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆனந்தமும் அந்த சமாதானத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்குள் ஆவியில் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை நிரப்பி நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது சனிக்கிழமை வந்த உடனே ஒரு ஆர்வம் வரும் பாருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் போய் நிற்க வேண்டும் என்று. அதுதான் ஆவிக்குரிய விசுவாசியுடைய ஹல்லேலூயா அவர்களுக்கு இருக்கும் அறிகுறி. அவர்கள் முழுமையாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தார்கள் இல்லையா என்று. ஹல்லேலூயா. சனிக்கிழமை ஆன உடனே அவங்களுக்கு ஒரு எப்படியாவது தேவ பிரசன்னத்தில் நாம் போய் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வேலை இருந்தாலும் சரி அதெல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஊரில் இருந்தால் அந்த சர்ச்சுக்கு போய் நான் நின்று தேவ வார்த்தையை கேட்டு அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டால்தான் எனக்கு சந்தோஷம் இருக்கும் என்ற ஒரு உணர்வு இருப்பவர்கள் தான் உண்மையிலே ஹல்லேலூயா அந்த பரிபூர்ணப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். எதை நாம் பெற்றுக்கொள்ளும்? முதல் நாம் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது உபாகமும் 33வது அதிகாரம் 7வது வசனத்தில் பாதுகாப்பை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலத்த கடவுள். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயனாய் இருக்கிறாங்க என்றான். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களும் அவனை சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயப்பீராக. ஹல்லேலூயா. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை தருவதாக. யாரிடத்திலிருந்து பாதுகாப்பு? அவனுடைய சத்துருக்கள் இடத்திலிருந்து. ஹல்லேலூயா. நமக்கு யார் சத்ரு? மாம்சத்திலும் இரத்தத்திலும் எந்த சத்ருவும் கிடையாது. நம்முடைய சத்ரு, ஆவிக்குரிய சத்ரு, ஒரே சத்ரு சாத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் பாதுகாப்பை தருவது யாரிடத்திலிருந்து? சாதாரண மனுஷனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில் பிசாசானவன் தேவ ஜனத்திற்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறான். நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். பல ஆபத்துகள் நமக்கு வர வேண்டியதை கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை மூடி மறைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? நாம் தொடர்ந்து தேவ பிரசன்னத்தில் வந்து கொண்டு போகும்போது ஹல்லேலூயா அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடி மறைக்கிறது. நாம் யாத்ராமல் வாசிக்கிறோம். அந்த சிவந்த சமுதிரத்தை கடப்பதற்காக அவர்கள் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது. அந்த முன்பாக மோசே என்ன பார்த்தார்? சிவந்த சமுதிரத்தை. பின்பாக ஃபாரோவுடைய சேனை அவர்களை துரைத்து கொண்டு வந்தது.
அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது இருக்கும்போது கர்த்தர் ஒரு மகிமை கொண்டு வந்து இறக்கினார். அந்த மகிமை என்ன செய்தது? இவர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அது வெளிச்சமாக இருந்தது. ஆனால் எகிப்து அந்த ஃபேரோவுடைய சேனைக்கு அது இருளாக இருந்தது. அவர்களுக்கு இருட்டு, ஒருத்தர் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மகிமை அவர்களுக்கு அது இருட்டாக இருந்தது. அதே மகிமை இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒளியாக இருந்தது. ஹல்லேலூயா! எப்படி பிரித்தார் பாருங்க. ஹல்லேலூயா! அந்த இடத்தில் அவர்களால் ஒன்றும் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருட்டு. சத்துருக்களிலிருந்து நம்மை விலக்கி வைப்பார் என்று பாதுகாப்போடு வைப்பார் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? நம்மை அவர் மகிமை நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார். மூடி மறைத்து கொள்ளும் போது சத்துருக்கு நம்மை அவன் கண்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்போடு வைத்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த யாத்திரையை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்குள் வரும் வரையும் அந்த வனாந்தரத்தில் நடக்க செய்து அந்த நடந்து வரும்போது கர்த்தர் அவருடைய மகிமையினால் பகலில் அவர்களை மேகமூட்டத்தோடு மூடி மறைத்தார். அவருடைய மகிமை ராத்திரியில் அவரை அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை மூடி மறைத்தார். ஹல்லேலூயா! எப்பொழுதுமே அவர்களுக்கு பாதுகாப்பு. அதுதான் முதல் சபை. ஹல்லேலூயா! எகிப்து தேசத்திலிருந்து வந்த 20 லட்சம் பேர் தான் முதல் சபை. ஹல்லேலூயா! அந்த சபை எப்படி காத்தாரோ அதே வண்ணமாக இன்றைக்கும் நம்மை கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் இந்த பாதுகாப்பை கர்த்தர் எப்பொழுது தருகிறார்? இங்கு யூதாவுக்கு, ஹல்லேலூயா, அதாவது யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும். ஹல்லேலூயா! நம்மை என்ன செய்கிறார்? பிரிந்து போயிருந்தாலும் நம்மை அவர் சேர்க்கிறார். யூனிட்டி, அதாவது ஒருமைப்பாட்டை அவர் விரும்புகிறார். அந்த ஒருமைப்பாட்டில் தான் இருக்கிறது வல்லமை. அவருடைய மகிமை எப்பொழுது நமக்கு வரும்? நாம் ஒற்றுமையாக இருக்கும்போது. அவர் கை பலக்க கடவுது. யாருடைய கை? யூதாவுடைய கை. ஹல்லேலூயா! இஸ்ரவேல் மக்களுடைய கை, அதாவது தேவ ஜனத்துடைய கை என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். எப்படி? அவர்கள் ஒருமைப்பாட்டில் இருக்கும்போது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீக்கலாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பதாக. ஹல்லேலூயா! அதாவது கர்த்தராகிய தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். எங்கிருந்து பாதுகாப்பு? நமக்கு சத்துருக்களிடத்திலிருந்து, பிசாசுடைய அவனுடைய ஆயுதத்தை நேராக அவன் வீச முடியாத அளவுக்கு நம்மை அவருடைய மகிமையினால் அவன் மூடி மறைக்கிறார். அவரே நமக்கு சுற்றி அக்கினி மதிலாய் இருக்கிறார். நம்முடைய மதியில் அவர் மகிமையாக இருக்கிறார். அந்த அக்கினி மதிலை தாண்டி வர முடியாது. ஹல்லேலூயா! தேவ பிரசன்னத்தில் நாம் வந்து போகும்போது ஒவ்வொரு வேளையும் அவருடைய மகிமையினால் நம்மை மூடி மறைக்கும் போது நமக்கு அவருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! நம் பல நேரத்தில் கேட்கிறோம், இந்த வாரம் சபைக்கு வராதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது என்று. ஹல்லேலூயா! அது உண்மைதான். நாம் சபைக்கு வரவில்லை என்றால் அந்த நேரத்தில் நாம் மூடி மறைக்கப்படாமல் நாம் அந்த நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை பிசாசானவன் கொடுப்பான். அதற்கு காரணமே என்ன? நாம் அந்த நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் போய் சேரும். முடிந்தும், அதான் முடியலைன்னா பரவாயில்ல, நம்ம இந்த ஊரில் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இருந்தும் எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இது ரொம்ப சூடாக, அந்த மாதிரி தான் பிசாசானவன் பேசுகிறான் ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளும். உனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, நீ அடுத்த வாரம் போய்க்கோ, இந்த வாரம் நீ சபைக்கெல்லாம் போவேனா, கொஞ்சம் ரெஸ்ட்டு. ரொம்ப கரிசனமாக பிசாசானவன் மனதுக்குள் பேசுவான். எப்படி இயேசு இடத்தில் பேசினான்? இயேசு 40 நாள் அந்த உபவாசம் இருந்து வந்த உடனே இவ்வளோ பசியாக இருக்கிற, நீ தேவகுமாரன் தானே, நீ இந்த கல்லெல்லாம் அப்பமா வாங்கி நீ சாப்பிடு, உன் பசியை தீர்த்துக்கோன்னு சொல்லி, அதாவது கர்த்தராக தேவனை விட்டு விலகி தனியாக இயங்குவதற்கு பிசாசானவன் என்ன செய்தான்? அவன் தந்திரம் செய்தான். ஆனால் இயேசு அறிந்தார். ஹல்லேலூயா! அந்த தந்திரத்தை அறிந்த இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதே அந்த
அந்த அந்த வார்த்தை தான் அந்த இடத்தில் அது பட்டயமாக உபயோகிக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த வண்ணமாக பிசாசானவன் நம்முடைய மனதில் வந்து சொல்லும்போது, இந்த வாரம் சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் நீ ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொன்னால் சபை கூடுதலை விட்டு விடாமல் இருங்கள் என்ற தேவ வார்த்தையின்படி நான் சபைக்கு போய் தான் ஆகுவேன் இயேசு நாமத்தில். அப்பால போ சாத்தானே இயேசு நாமத்தில் என்று. ஹல்லேலூயா. நாம் தயாராகி வர வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தடை செய்வதற்காகவே பிசாசானவன் நமக்கு அந்த தடையை கொண்டு வருவான், சபைக்குள் போய் சேராத அளவுக்கு. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் காப்புதல். யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனம். அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து வைத்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. அதாவது இது இயேசு சொன்ன வார்த்தை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா, அதாவது யாரே அவைகளை என்றால் தேவ ஜனத்தை கர்த்தராகிய இயேசுவை கருத்தில் தந்த பிதா ஆனவர் என்ன செய்கிறார்? எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர்களை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பிலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள எவனாலும் முடியாது என்றால் எந்த பிசாசினாலும் முடியாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது நாம் தேவ பிரசன்னத்திற்குள் வரும்போது, சபைக்குள் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது நமக்கு இன்னொரு சத்தியம் என்ன? நமக்கு காப்புதல் இருக்கிறது. அதாவது ரட்சிப்பிலிருந்து வெளியே போகாத அளவுக்கு நம்மை காத்து கொள்ளுகிறார். நமக்கும் உலகத்தானுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் என்ன? நாம் கர்த்தராகிய தேவனை, உண்மையான தேவனை, சத்திய தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் வாரம் போகிறோம். அவருடைய மகிமையினால் மூடி மறைத்து கொள்ளுகிறோம். அவருடைய மகிமையினால் அவர் நம்மை நிரப்புகிறார். நம்ம எங்கு போகும்போது நமக்கு நன்றாக தெரிகிறது நம்மோடு கர்த்தராகிய இயேசு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஒரு அறிவோடு போகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவ வார்த்தையை நம்ம என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. நாம் அழிந்து போகாத அளவுக்கு, நாம் நஷ்டப்பட்டு போகாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை காத்து கொண்டிருக்கிறது. நாம் சங்கீதக்காரர் சொன்ன வண்ணமாக 117வது சங்கீதத்தில், நான் உனக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நான் உம்முடைய வசனத்தை என்னுடைய இதயத்திற்குள் மூடி மறைத்தேன் என்று. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தை என்னுடைய இதயத்தில் மூடி மறைத்ததனால் உனக்கு எதிராக நான் பாவம் செய்யேன் என்று. ஹல்லேலூயா. அதாவது வசனம் நமக்குள் வர 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 நமக்கு என்ன இருக்கிறது? காப்புதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நஷ்டப்பட்டு போகாமல், நம் ரட்சிப்பிலிருந்து விலகி போகாமல் இருப்பதற்கு நமக்கு கர்த்தராகிய தேவன் தருகிற வார்த்தை உதவியாக இருக்கிறது. நமக்கும் உலகத்தானுக்கும் இருக்கும் வித்தியாசம், அவர்களுக்குள் சத்திய வார்த்தை இல்லை, நமக்குள் சத்திய வார்த்தை இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் சபைக்கு வராமல் தள்ளி இருந்தால் நமக்குள் இருக்கும் அந்த சத்திய வார்த்தை மெல்ல 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 போவோம். அதற்கு பிறகு நாமும் உலகத்தான் போல் மாறிவிடுவோம். அதுக்கு நாமே அதுக்கு அப்படியா சொல்லுது, அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய சொந்த பலம் போதும் என்று சொல்லி அதற்கு பிறகு பகலாக உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தின் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க எனக்கு பணம் இருக்கேன், எனக்கு எதுக்கு, நான் தேவனை தேவையில்லை என்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்? அவங்களுக்குள் ஒரு பயங்கரமான அந்த பிசாசுடைய அந்த பெருமை வந்து விட்டது. ஏன்னா அதான் கர்த்தர் ஆகிய தேவன் தான் ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். ஆனால் அவர்களின் நிலை மாறிவிட்டது. ஏன்? அவர்கள் சபைக்குள் போகாததனால், சபையில் வார்த்தை கேட்காததனால் அவர்கள் உலகத்தானை போல் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் பிரச்சனை அவர்கள் வாழ்க்கையில் வருது. ரட்சிப்பிலிருந்து விலகிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த வண்ணமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து விலகுகிறார்கள். அவர்களுடைய ரட்சிப்பு விலகி போகிறது. அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, செல்வாக்கிலும் சரி, ஐஸ்வர்யத்திலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை அவன் ஒவ்வொரு வாரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு அழிவு நிச்சயம். ரட்சிப்பிலிருந்து அவன்
கண்டிப்பாக விலகி போய் விடுவான். ஹல்லேலூயா. அதனால்தான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற தேவ மனிதன் அவர் சொல்லியிருக்கிறார், 3 வாரம் தொடர்ந்து சபைக்கு வரவில்லை என்றால் அவன் உலகத்தானை போல் ஆகிவிட்டான், அவனுக்கு ரட்சிப்பிலிருந்து அவன் விலகிவிட்டான் என்று. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அதாவது பரலோகத்தின் வாசல் தான் சபை என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. நாம் அந்த பரலோகத்திற்கு வாசலான சபைக்குள் தொடர்ந்து நாம் வாசமாக இல்லை என்றால் பரலோகத்திற்கு வழியே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த வழியாக தான் நம் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு பிறகு போய் இவ்வளோ நாள் போகலையே, அதுக்கப்புறம் இப்போ போனால் பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாங்களா, ஊரில் சபையில் இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, ஏன் வரலன்னு கேட்பாங்களான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வரத்துக்கே பிசாசனம் என்ன செய்வான், இந்த வண்ணமாக நினைப்பை தருவான். அவர்களுக்கு சபைக்கு வருவதை நிறுத்தி விடுவாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் என்ன, அதாவது ஒரு தவறை செய்யும் போது பிசாசன் அந்த இடத்தில் அவருடைய வேலையை காண்பித்து விடுவான். அவர்களே நீதான சபைக்கு போக நின்று விட்டாய், இனிமேல் உன்னை சபைக்குள் விடாதபடி நீ சபைக்குள் ஏறாதபடி உன்னை தடை செய்வதற்கு அவனுக்கு நீயே என்ன செய்கிறாய், அதற்கு வழியை வகுத்து தருகிறாய். அதனால்தான் பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவை அல்லவே என்று சொல்லி எப்பொழுது நமக்கு சபைக்கு வருவதற்கு சோர்வோ இல்லை அந்த நினைப்போ வந்தால் உடனடியாக அப்பால போய் சாத்தான இயேசு நாமத்தில் என்று சொல்லி சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படி நான் சபைக்கு போய் ஆகுவேன் இயேசு நாமத்தில் என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் வர வேண்டும். அதில் நாம் வெற்றியை காண்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நாம் வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். 4வது காரியம் சுதந்தரிப்பு. கடைசியான காரியம் சுதந்தரிப்பு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 6, 7 என்ற வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. மேலும் நீங்கள் புத்திரனாய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். அதாவது பழைய ஏற்பாடில் அவர்களை கர்த்தர் என்னவாக அழைத்தார், அடிமைகள் என்று. ஆனால் புது ஏற்பாடில் நம்மை எப்படி அழைக்கிறார், புத்திரர்கள் என்று. ஹல்லேலூயா. தேவ புத்திரர்கள் என்று. எப்படி நாம் தேவ புத்திரர்களானோம், அவருடைய ஆவியை நமக்குள் தந்து அவருடைய ஆவியை நமக்கு அச்சாரமாக தந்து நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இது ஒரு விசேஷித்த ஒரு நிலை, நம்முடைய நிலை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் இவர்களுக்கு இந்த நிலை அவர்கள் அனுபவிக்கவில்லை. இந்த புது ஏற்பாடில் இருக்கும் நமக்கு மட்டும்தான் இந்த விசேஷித்த நிலையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார். அதுவே அச்சாரமாக இருக்கிறது, நாம் தேவ பிள்ளைகள் என்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுடைய சுதந்திரமாக இருக்கிறோம். இயேசுக்கு சொந்தமான எல்லா காரியத்தையும் நமக்கு அவர் சொந்தமாக்கி இருக்கிறார் என்பதை தான் இப்போது வாசித்தோம். மேலும் நீங்கள் புத்திராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று இனிமேல் நம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதை பல பேர் ஜெபிக்கிறத கேட்டிருக்கேன். நான் கெஞ்சுகிறேன். நான் கெஞ்சறதுக்கு நீ அடிமையா? உன்னுடைய நிலை மாறிவிட்டது. நீ புது ஏற்பாடில் இருக்கிறே, நீ பழைய ஏற்பாடில் இல்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் கெஞ்ச வேண்டி இருக்கலாம், ஆனால் புது ஏற்பாடில் என்ன செய்யலாம், தைரியமாக ஹல்லேலூயா சிங்காசனத்தின் தேவனுடைய சிங்காசனத்திற்குள் எதற்காக போகிறோம், கிருபையும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு உதவியை நாம் தேடி போகிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது எப்படி போகிறோம், அப்பா பிதாவே என்று உரிமையோடு போகிறோம் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த இடத்தில் அடிமைகளாக இராமல் இனிமேல் நாம் அடிமைகள் அல்ல, அப்பா பிதாவே என்று சொல்லி அழைப்பதற்கு புத்திர சுவிகாரத்தை செய்து கொண்டார். உங்களுடைய நிலையை நீங்கள் அறியவில்லைனா, நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீங்கன்னு அறியலைன்னா உங்களுக்கு சுதந்திரிப்பு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. Through knowledge shall the just be delivered. ஹல்லேலூயா. நீதிமான் அறிவினால் விடுதலை ஆகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியம் வருவதும் நம்முடைய ஆவியில் இருக்கும் தேவ வார்த்தையின் அறிவினால்.
இதுதான் முதல் அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். நாம் இனிமேல் அடிமை அல்ல. நாம் இன்று, அதாவது எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரத்திலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார். நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது. நம்முடைய சுதந்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எதனால் வருகிறது? கர்த்தராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதனால், ஆவியானவரை நமக்குள் அவர் தந்ததனால், நாம் உரிமையோடு தேவனிடத்தில், நீ அப்பா பிதாவே எனக்கு இயேசு நாமத்தில் இதை தாரும் என்று இயேசு கேட்கும்போது கர்த்தர் நாம் கேட்கிறதன்படி நமக்கு தர இருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏன் இன்னும் பெறாமல் இருக்கிறாய் என்று. நீ கேட்காததனால் நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று. ஹல்லேலூயா. நீ கேட்டதும் தவறாக கேட்டதனால் நீ பெற்று. வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். 4 அடுத்த வருஷம் விபச்சாரமே 2 2வது. நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்தி பெறவில்லை. அதாவது நீங்கள் விண்ணப்பம் செய்யாதபடியினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. சித்தி பெறவில்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் கேட்காதனால், ஆங்கிலத்தில் அதை வாசிக்கும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகாஸ் யூ ஆஸ்க் நாட் யூ ரிசீவ் நாட். ஹல்லேலூயா. நீ கேட்காததனால் அது உனக்கு நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று. ஹல்லேலூயா. அதாவது ஏன் கேட்கவில்லை? இன்னும் விசுவாசம் இல்லை. எப்படி கேட்பது என்று போட்டிருக்கோம். four I think. Because you asked, yet you have not, because you asked not. இன்னும் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீ கேட்காததனால் என்று. எப்படி கேட்க வேண்டும்? கெஞ்சி கேட்கக்கூடாது. அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் உடைய பிள்ளை என்று அறிந்து வந்திருக்கிறேன் ஐயா, உரிமையோடு கேட்கிறேன், உரிமையோடு எடுத்துக்கொள்கிறேன். இயேசு நாமத்தில் என்னுடைய தேவைகளை ஹல்லேலூயா நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பரலோகத்தில். அதை நாம் விசுவாசத்தோடு, நாம் அறிவோடு, தேவார்த்தின் அறிவோடு அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுதந்திரத்தை, அதாவது அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? அவருடைய சித்தம் இருக்கிறது. வில். ஹல்லேலூயா. நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய பங்கை. நமக்கு நம்முடைய பங்கை எழுதி வைத்திருக்கிறார். அது வில் என்று. ஹல்லேலூயா. அதாவது பத்திரம். அது ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம், இதையெல்லாம் உனக்கு நான் தந்திருக்கிறேன். இயேசு உனக்காக மரித்து இந்த இயேசுக்கு சேர வேண்டியதெல்லாம் நான் உனக்கு அதோடு உடன் சுதந்திரர்களாக நீ ஆனதனால் அதெல்லாம் உனக்கும் சொந்தமாக இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு வந்தார். நம் தேவ பிரசன்னத்தில் வரும்போது ஒரு உரிமையோடு வர வேண்டும், நம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதற்காக. கர்த்தராகிய தேவன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். அதை இன்னும் ஆழமாக பதிய வேண்டும். இன்னும் நம்ம பல பிரச்சனைகள் வரும்போது அதை மறந்து விடுகிறோம், நாம் யாருடைய பிள்ளை என்று. ஹல்லேலூயா. இன்னும் நாம் மறுபிறப்பு பிறந்த பிறகு நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்சத்தில் நமக்கு தகப்பன் இருந்தாலும் நமக்கு பெற்றுக்கொள்வது மாம்சத்தில் இருக்கும் தகப்பனிடத்திலும் பெற்றோர்களிடத்திலிருந்து அல்ல. இனிமேல் நாம் பெற்றுக்கொள்வது கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து. அவர்தான் நமக்கு பிதாவாக இருக்கிறார். அவர் கேட்டால் எதையும் தர வல்லவராக இருக்கிறார். சிறு வயதில் என்னோட பிள்ளைங்க என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி. நான் பல நேரத்தில் சொல்வேன், எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கேளு என்று. அதுக்கப்புறம் பிள்ளைங்க கமிட்மெண்ட் முடிஞ்சாச்சா அப்பா, நான் இப்போ வாங்கி கொடுக்கலாமான்னு. அப்போ நான் சொல்வேன், நீ என்ன செய், நீ போய் அப்பா பிதாவே என்று சொல்லி நீ ஜெபிச்சு அதை பெற்றுக்கொண்டு என் விசுவாசி உனக்கு வந்துடுன்னு. அப்புறம் அந்த மனமாக ஜெபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் நாட்கள் தான் அவங்களுக்கு அந்த எதை அவங்க விசுவாசித்தாங்க, ஜெபிச்சாங்களோ அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அற்புதமாக. ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லுவது உண்டு, எதையும் எங்கிட்ட கேட்காத,
நீ அப்பா பிதாவே என்று கர்த்தராகிய தேவனிடத்தில் இயேசு நாமத்தில் கேட்டால் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்று. ஹல்லேலூயா. பல தடவை இந்த வண்ணமாக நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்திருக்கிறார். பெரியவங்களுக்கும் அதை தான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை நாம் எப்படி கேட்க வேண்டும்? நாம் கேட்காதனால் தான் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால், ஒன்று நம்முடைய நிலையை நாம் அறியாமல் இருக்கிறோம், இரண்டாவது நம்முடைய சுதந்திரத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய நிலை என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு உரிமை இருக்கிறது அப்பா இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு. அப்பாவுடைய வீட்டில் இருக்கும் எல்லா காரியமும் பிள்ளைகளுக்கு சொந்தமானது என்று அறிந்து நாம் விசுவாசத்தில் நாம் ஆவியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொண்டேன் ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி நாம் போக வேண்டும். அது நமக்காக வாய்க்கும். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் அது நமக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்கும் வரையும் அந்த காரியம் நம்முடைய கருத்தில் வந்து சேரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிரசனத்தில் நமக்கு மகிமையின் நாள் அவர் நிரப்புகிறார். அவருடைய மகிமையின் பிரசனம் நமக்குள் வரும்போது நமக்கு 3 காரியத்தை அவர் தருகிறார். கனம், சந்தோஷம், பிறகு 3வது பலம். பலம். அந்த பிரசனத்தில் நம்முடைய ரிவார்டு நமக்காக தர இருக்கும் பலன்கள் என்ன? 4 காரியங்கள். சுகமும் விடுதலையும் 1, 2வது பாதுகாப்பு, 3வது காப்புதல், 4வது சுதந்திரிப்பு. ஹல்லேலூயா. இதை அறிந்து இதை தியானித்து இந்த வாரம் பூரா இதை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக அனுப்பின வார்த்தை இது. இந்த வாரத்திற்கு உதவியாக இருக்கிற வார்த்தை. அதை மறந்து விடாதீர்கள். கேட்டு அப்படியே போகணும் என்று சொல்லக்கூடாது. நாம் கேட்டு வீட்டில் போய் இதை தியானிக்க வேண்டும். இதை தியானித்து இதை ஆவிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனதுக்குள் அது வர வேண்டும். ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முழு வாரத்திலும் இந்த வார்த்தை உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் அதனால் தான் இந்த வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். எழுதியிருப்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா, மக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.